வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா, இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி நமக்குள்ள ரிசீவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அதனோட தொடர்ச்சியா இந்த பிரபஞ்ச சக்தி மூலியமா நமக்குள்ள என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கும், நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கும், இந்த சக்தி நமக்குள்ள வந்ததுன்னா இந்த சக்தி எப்படி வருது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரபஞ்சம், அதாவது காஸ்மிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தின்னு என்னன்னு தெரியணும். அப்பதான் நம்ம இந்த சக்தி எப்படி பயன்படுத்துறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சம்னா என்னன்னா, நம்ம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, தொடுறது எல்லாமே நமக்குள்ள சுத்தி இருக்கிறது எல்லாமே பிரபஞ்ச சக்தியால ஆனது. எதை பார்த்தாலும் அது ஒரு அங்கம் தான். ஏன்னா நீங்களும் அதுக்குள்ள ஒரு அங்கம் தான். நீங்களே பிரபஞ்ச சக்தி தான். நீங்க பாக்குற பொருளும் சரி பிரபஞ்ச சக்தியால் ஆனதுதான். இதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச சக்தினா என்னன்னா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தது. தனித்தன்மை வாய்ந்ததுக்கு அது ஆக்டிவிட்டி பண்றதுக்கு சம் எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி இந்த வெளி உலகத்திலிருந்து, வெளி சோர்ஸ்ல இருந்து வர்றது, அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி. இப்ப நீங்க நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு சம் எனர்ஜி, ஏதாவது ஒரு எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜி வெளியில இருந்து நீங்க வாங்குறீங்களா, இல்ல உங்க பாடிக்குள்ள இருந்து ஜெனரேட் ஆகுதா, எதுவா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமா தான் நடக்குது. ஏன்னா நீங்களும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் தான் பிரபஞ்ச சக்தி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது, நம்ம இதனால என்ன பெனிஃபிட், அதை பத்தி பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க நைட்டு தூங்குறதுல இருந்து காலைல எழுந்திருக்கிற வரைக்கும் நீங்க உங்க பாடி ரெஸ்ட்ல இருக்கு. பட் உங்க பாடி ரெஸ்ட்ல இருக்கு, பட் உங்க மனசு ஒர்க்கிங்ல இருக்கு. அந்த ஒர்க்கிங் தான் கனவு. ஏதாவது சம்திங் வந்துகிட்டே இருக்கும். சர்டன் பீரியட்ல பாத்தீங்கன்னா, டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஆழ்ந்த தூக்க நிலையில இருக்கும்போது உங்களை அறியாம உங்க கனவு எதுவுமே இருக்காது, எதுவுமே நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. பாடி ரெஸ்ட்ல இருக்கும், மனசும் ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்க உடம்புக்குள்ள ரீசார்ஜ் ஆயிரும். காலையில எந்திரிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா உணர்வீங்க. இதே நீங்க ஒரு 2 நாள் தூக்கமே இல்லாம, இல்ல 2 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, 3ஆவது நாள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி, ஏதோ ஒரு சம்திங் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நைட்டு கேட்டா தூங்கல அப்படிம்பாங்க. தூக்கத்துக்கும் அடுத்த நாள் காலையில ஆக்டிவா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, நம்ம இந்த காஸ்மிக் எனர்ஜி சரியா ரிசீவ் நம்ம ரிசீவ் பண்ணிக்கல இந்த பாடிக்கு. அதனாலதான் அந்த தூக்கம், டிப்ரெஷன்ல போறது எல்லாமே காரணம். நம்ம பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை தான் நடக்குமா, ஒரு டைம்ல தான் நடக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது சாதாரண மனிதர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும்போது அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சாதாரண மனுஷங்களுக்கு ஆழ்நிலை தூக்கத்துல சம்திங் ஒரு 10 minutes to 20 minutes இவ்வளவுதான் இருக்கும். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு செயலும் செய்யறத விழிப்புணர்வோடு செஞ்சீங்கன்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட அங்கம்னு நினைச்சு விழிப்புணர்வோடு நாம என்ன செயல் செய்யறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால நீங்க எப்பவுமே இந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. பிளஸ் நீங்க என்ன செயல் செய்யறீங்கன்ட்டு உங்க ஆள் மனசுல பதியும். அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம், நீங்க காலையில எழுந்திருச்சு அப்புறம் நீங்க ஒரு தியானம் இல்ல யோகா இது மாதிரி பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு உங்க பிரபஞ்சத்து மூலியமா இருக்கிற சக்தியை உங்க உடம்புக்குள்ள அதிகரிக்கிற வேலையை தான் செய்யுது. ஒரு மெடிடேஷன் 45 minutes to 20 minutes to 45 minutes பண்ணீங்கன்னா, அந்த டைம்ல உங்க பாடி ரீஜெனரேட், அதாவது உங்களோட எனர்ஜி ரீபூட் பண்ணிக்குது. ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி ரீபூட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே நீங்க அலைவ்ல இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. அதே மாதிரி இது பிசிக்கலா யோகா பண்ணீங்கன்னா உங்க பாடிக்கும் நல்லது, பிசிக்கல் பாடிக்கும் நல்லது, மென்டல் பாடிக்கும் நல்லது. மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட மன அமைப்புக்கு நல்லது. இதேதான் நீங்க பை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட எந்த அளவுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா, அந்த 24 மணி நேரத்துல எந்த அளவுக்கு உங்க பிரபஞ்ச சக்தி இந்த 24 மணி நேரத்துல எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, எவ்வளவு நேரம் ரிசீவ் பண்றீங்கிறத பொறுத்துதான் நீங்க எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கிறீங்க, உங்களோட செயல்பாடுகள் எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கு,
நீங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியுமா, இது எல்லாமே டிபெண்ட் பண்றது எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தி நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து உங்க உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிற பொறுத்து தான் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நீங்க வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருந்தீங்க, டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருந்து மட்டும் நீங்க வந்து ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களோட தேவைகள் கொஞ்ச நாள் ஆகும் பூர்த்தியாக. அதே அந்த 10 நிமிஷம் டு 20 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களோட தேவைகள் எல்லாமே நீங்க நினைக்கிற அளவுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்கணுங்கிறது எல்லாமே இந்த காஸ்மிக் எனர்ஜி உங்க பாடிக்குள்ள அலோவ் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து இம்மீடியட்டா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் நீங்க வந்து நினைத்தது நடக்கிறதுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நிறைய உள்வாங்கிக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கிறதுக்கு என்ன முறைனா, முதல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யோகா, அப்புறம் தியானம் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு இது எப்படி பண்றது நீங்களே செல்ஃபா கத்துக்காதீங்க. அது வந்து சில வழிமுறைகள் நீங்க பின்பற்றுவீங்க, சில டைம் நீங்க மறந்துடுவீங்க. கண்டிப்பா ஒரு குருமார்கள் மூலியமா தான் நீங்க கத்துக்கணும். அதுதான் வெல் அண்ட் குட். அவங்களுக்கு தான் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். அவங்க தான் சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டெப் மறந்துட்டீங்கன்னா கூட அதுக்கு சைடு எஃபெக்ட் வருமா வராதான்னு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க மூலியமா நீங்க கத்துக்கிட்டு அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண என்ன நடக்கும்னா, நீங்க வந்து இந்த பிரபஞ்ச சக்தி வந்து 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனசு, உடம்பு எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தூக்கத்துலயும் சரி, கனவு நிலை இல்லாம உங்க கனவை கூட நீங்க வந்து தள்ளி வச்சிடலாம். டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை கூட நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க எந்த ஒரு செயல் எனக்கு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இம்மீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுது. இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கிறதுக்கு யோகா தியானம் பண்ணுங்க. அது வந்து நீங்க டைரக்டா நீங்களே செல்ஃப் முயற்சி எடுத்து பண்ணாதீங்க, ஒரு குருமார்கள் மூலியமா பண்ணுங்க. பண்ணனதுக்கு அப்புறம் எப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பிரபஞ்ச சக்தி ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களோட எய்ம் என்ன, எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.